செய்யலாம். அதோ விரைந்து வருகிறார். உங்கள் கரத்தில் புஷ்பமாலை ஒன்று வரவேற்றீர்கள் அல்லவா? அது என் கரத்தில் குத்து. அந்த பெண்ணிடம் அணிந்து கொண்டு என்று சொன்னீர்கள் அல்லவா? சுவாமி, அந்த பெண்ணானவள் அந்த மாலை அணிந்த உடனே இரு பார்வை இழந்து விட்டாள். இந்த உலகத்தை அவள் பார்க்க முடியாது. பார்க்க வந்த விரைந்து ஓடி வந்த அவள் இப்போது இரு விடிகள் தெரியாமல் அங்கு இங்கும் அழுது கொண்டிருக்கிறாள். அது மட்டும் கிடையாது, நடு நிகழ்ச்சி அடித்து சொன்னாயானால் அவள் கல்லாக போகும் என்று பொறுத்தே சாமி. தங்கை எங்கே? என்னடா உனக்கு கணவரை பாக்கிறதுக்கு போனோமா ஜப்பான் மலைக்கு போனீங்க? ஒரு நேரத்துல ஒரே போச்சு, ராத்திரி நேரம் ஆகி போச்சு, ஒன்னும் போக முடியல. அங்கே ஒரு கூடாரம் போட்டு அங்கேயே படுத்துருந்தோம். அந்த நேரத்துல அசிரியர் வாக்கு ஒண்ணு சொன்னது, உனக்கு ஏற்ற கணவர் ஜவ்வாது மலையில இருக்கிறார் சொல்லி அடிக்கல. நான் தான் என்னமா செய்யிட்டு போற வழியில பூஜை கணக்கெல்லாம் மடக்குது, போக முடியல. அத்தியாயம் வச்சு போக முடியல. என்னடா செய்யறோம் யோசனை பண்ணோம். அப்புறம் பார்த்தா சீடம் ஒருத்தங்க அந்த இடத்துல, எப்பா நீ யாருன்னு கேட்டா முனிவருக்கு சீடன்னு சொன்னோம். நாங்க அந்த முனிவர் பார்க்கத்தான் நாங்க வந்தோம்னு சொன்னோம். வழி விட முடியாதுன்னு சொல்லிட்டோம். உடனே சரி எங்க முனிவரை பார்க்கணும்னா நான் போய் அவருடைய உத்தரவை கேட்டுக்கிட்டு வரேன். அவன் போனோம்னு சும்மா வரல, கையில மாலை ஒண்ணு எடுத்துட்டு வந்தோம்மா. அடி வரவேற்பு மாலையா? வரவேற்பு மாலை. அந்த மாலையை கொடுத்தா கழுத்துல போட்டு சொல்லி குழந்தை கையில வாங்கி கழுத்துல போட்டதும் குழந்தைக்கு கழுத்து இல்லாமல் போய் அலைகடலில் துருமை போல ஆனதே, ஆனந்த வாழ்வே பறிபோனதே. என் தங்கை கண்பாவை இருந்து தவிக்கிறாளா? என் தங்கை எங்கடா இருக்க? இந்த பையன் தங்கை பக்கத்தில் நான் பார்க்க முடியாதா? எங்கடா இருக்க அன்பு? என் தங்கை எங்கடா இருக்க அன்பு? எங்கடா இருக்க?